வணக்கம் டீச்சர்ஸ். இப்போ நம்ம தொடர்ந்து பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் ஆல்ரெடி நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 2 தியரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு லெசனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் எந்த ஏரியாவெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டாக இருக்கோ, எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட். அது யூனிட் 6 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் உள்ளடக்கிய ஒரு யூனிட். ஸோ அதில் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா யூனிட் 6ல் தான் நமக்கு இன்டெலிஜென்ஸு சாப்டர் கவர் ஆகுதுங்க, மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜன் கவர் ஆகுது. அதே போல் மோட்டிவேஷன் கூட அந்த யூனிட் சார்ந்த ஒரு கண்டென்ட் தான். அண்ட் தென் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், டிஃபென்ஸ் மெக்கானிசம், இப்படி ஒரு பெரிய லெசனை தூக்கிட்டு வரதான் யூனிட் 6 அப்படிங்கிறது. ஸோ அதில் ஆளுமை அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் பர்சனாலிட்டி டெஃபினேஷன். ஸோ ஆளுமைனா என்ன? ஸோ ஆளுமைக்கான என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆளுமை அப்படிங்கிறது அதனுடைய ஒருங்கமைப்பு தன்மையை எப்படி நம்ம பார்க்குறோம், ரைட்டுங்களா? இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் யூனிக்னஸ் அப்படிங்கிறோம். ஒருவருடைய தனித்தன்மை வாய்ந்த அமைப்புக்கு பேர் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டெஃபினேஷனில் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இன்னும் ஒரு ஃபேமஸான டெஃபினேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, பர்சனாலிட்டிக்கு சைக்கோமோட்டார் டொமைன் அண்ட் சைக்கலாஜிக்கல் டொமைன் அப்படின்னு. உடல் சைக்கோமோட்டார்னா உடல் இயக்கம், சைக்கலாஜிக்கல் அப்படின்னா உள இயக்கம். உடல் இயக்கத்திலிருந்து உள இயக்கத்துக்கு மாறணும். ஃப்ரம் சைக்கோமோட்டார் டொமைன் டு சைக்கலாஜிக்கல் டொமைன் அப்படின்வாங்க. தட் மீன்ஸ் ஐ ஃபீல்லேருந்து வி ஃபீலுக்கு, தான் என்ற உணர்விலிருந்து நாம் என்ற உணர்வுக்கு மாறணும். அதுக்கு பேர் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆளுமைனா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஆளுமையினுடைய இயல்புகள், அது சார்ந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆளுமைனா எப்படி இருக்கும், அசஸ் பண்ண முடியுமா, முடியாதா, ஆளுமையுடைய பண்பு நலன்கள் என்ன, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, அதில் இந்தியன் கிளாசிஃபிகேஷன், வெஸ்டர்ன் கிளாசிஃபிகேஷன் 2 வகை சொல்கிறாங்க. இன்ட்ராவர்ட், எக்ஸ்ட்ராவர்ட், ஆம்பிவர்ட், அகமுகன், புறமுகன், இருமுகன் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க. இந்தியனில் பார்த்தீங்கன்னா சதாவோ, ராஜோ, தாமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் என்ன இருக்குது. அப்புறம் தியரிஸ் இருக்குது, அசஸ்மெண்ட் இருக்குது. ஃபைனலாக பார்க்கக்கூடியது எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்னா என்ன. இப்படி ஒரு சாப்டரை நிதானமாக ரன் பண்ணணும். அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டிக்கு வரேன். தியரி பக்கம் போகலை. ஒரு 10 தியரி இங்கே இருக்குது. அசஸ்மெண்ட்லேயும் ஒரு 10 அசஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதில் ஒரு அசஸ்மெண்ட்டை தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையை அளவிடக்கூடியது. அளவிடுறோம். அதில் 3 டைப்பு. ஏ அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் மெத்தட், பி அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் மெத்தட், சி அப்படிங்கிறது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். சார், இந்த 3 மெத்தடும் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்ப காலங்களில் ஆளுமையை அளவிட்டாங்க, பழமையான முறைகளில், ரைட்டுங்களா? ஸோ கைரேகை சாஸ்திரம், கையில் இருக்கிற கோடுகளை ரேகைகளை வச்சு ஒருத்தருடைய ஆளுமையை சொல்கிறது. அப்புறம் முக அளவு முறை, முகத்தை வச்சு சொல்கிறது. கபால அளவு முறை, லாம்பிரசோ, ரைட்டுங்களா? இந்த காது கொடைக்காது மாதிரி, யானை காது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேட்ட நட்சத்திரம், கோட்டை கட்டி வாழ்வாங்க. காது முகத்துலேருந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அவங்களுடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்த. அப்புறம் கைரேகை சாஸ்திரம், ஜோதிடம் பார்க்குறது, கையெழுத்து ஜாதகம், ஹேண்ட் ரிட்டன் அழகாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வர வர, அதுக்கப்புறம் நாகரிகம் வர தான் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ சப்ஜெக்டிவ் மெத்தட், அப்ஜெக்டிவ் மெத்தட், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். இப்போ நாம் சப்ஜெக்டிவ் பக்கமும் போகலை, அப்ஜெக்டிவ் பக்கமும் போகலை, ப்ரொஜெக்டிவில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எடுத்துருக்குறோம். பாருங்க, சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ், ப்ரொஜெக்டிவ், இந்த 3மே நம்ம பார்க்கல. பட் பார்க்கக்கூடியது எதுன்னா இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். நான் இங்கே ஹெட்டிங் தப்பாக போட்டிருக்கேன், சப்ஜெக்டிவ் மெத்தட்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ப்ரொஜெக்டிவ் மெத்தட், கொஞ்சம் மாற்றிக்கலாம். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னா புறத்தேற்று நுண்முறை. அப்போ இந்த இடத்துல அதை மாற்றணும் இல்லைங்களா, புறத்தேற்று நுண்முறை. அப்போது முதல் 2 டைப்பும் நிறைய டெஸ்ட் இருக்குது, அது பிறகு பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில், புறத்தேற்று நுண்முறையில் எக்கச்சக்கமான டெஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய டிஆர்பியில் அந்த கேள்வி எழுப்புறதுனால தான் இதை குறிப்பாக எடுத்துருக்குறோம். அப்போ ப்ரொஜெக்டிவ் பாருங்கள், நம்பர் 1 RIBT, இது ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் டேட்டு, கேட்டு, வேட்டு, ஃபேட்டு, இதெல்லாம் இன்னும் இருக்குங்க. SCT, ஒன் மோர் SCT, BDT, BT, அப்புறம் DAT, DAT,
டி, இது எல்லாமே இங்கே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். பாருங்கள், ஆர்ஐபிடி ஒரு டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ப்ரொஜெக்டிவில், நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே ப்ரொஜெக்டிவில். ஆர்ஐபிடி, thematic appreciational test, children's appreciational test, word associational test, FAT, free associational test, 2 SCT இருக்கு. Sentence completion, story completion, கதை முடித்தல், வாக்கியம் முடித்தல். பிடிடி தான் அக்யூரேட்டான ஒரு ஆன்சரை கொடுக்குற டெஸ்ட்டுங்க இப்போ கரண்ட்ல. பட் டேஞ்சரான டெஸ்ட் இது. பிரெயின் டேமேஜ் டெஸ்ட் ஆர் பிளாக் டிசைன் டெஸ்ட், கரின்பேட் பவுலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இங்கே ஒன்று போட்டிருக்கு பாருங்க, டிடிஏன்னு சொல்லுவாங்க, ட்ரீம் அனாலிசிஸ் டெஸ்ட். அது ஆக்சுவலி டிஏன்னு கூட வச்சுக்காங்க. ட்ரீம் அனாலிசிஸ் நம்முடைய கனவுகளை ஆய்வு பண்ணுறது, நம்முடைய கனவுகளை ஆய்வு செய்து நம்முடைய பர்சனாலிட்டியை சொல்கிறது. டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது ஒரு டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இந்த தேர்வுகளெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த நொட்டேஷனை கொடுத்துட்டு எந்த ஒன்று ஆளுமையை அளக்காது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷனாக இதை சொல்லி இருப்பாங்க. அப்போ டேட் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுல ஆளுமையை அளக்காத ஒன்று. மீதி ஆர்ஐபிடி, டேட்டு, கேட்டு, வேட்டு, ஃபேட்டு, எஸ்சிடி 2, பிடிடி அண்ட் ட்ரீம் அனாலிசிஸ், இது எல்லாமே ஆளுமையை அளக்கக்கூடியது தான். இது ஒன்று தான் கிடையாது. ஏன்னா இது டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூடு டெஸ்ட். டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட் நாட்டத்தை அளக்கக்கூடியது. ஆப்டிடியூட் அப்படின்னா நாட்டம், நாட்டத்தை அளக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டு. ஸோ 3 ஆப்ஷனை இங்கிருந்தோம், ஒரு ஆப்ஷனை இதையும் தூக்கி உள்ள வச்சு மிஸ் மேட்ச் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஆர்பி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்காங்க. நவ் கோ ஃபார் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில், புறத்தேற்று நுண்முறையில் இந்த லிஸ்ட்டில் ஒன்றா இருக்கக்கூடிய ஆர்ஐபிடியை பார்க்குறோம். செர்மன் ரோஷாக் இங்க் பைலட் டெஸ்ட் பாருங்க, ஆர்ஐபிடி ரோஷாக் இங்க் பைலட் டெஸ்ட். செர்மன் ரோஷாக் பொதுவாகவே இது பேர் மைத்தட சோதனை அப்படிங்கிறோம். ஜென்ரலாக மைத்தட சோதனை யாருது அப்படின்னு கேட்டால் ரோசாக் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 மார்க் போயிடும். ஆளுமையை அளக்கக்கூடிய மைத்தட சோதனை அப்படிங்கிறது கொஸ்டின் தெளிவாக இருக்கா பாருங்க. அதாவது ஆப்ஷன்ஸை பாருங்க. மைத்தடன்னு கொடுத்து ரோசாக்கு ஒரு ஆப்ஷன்லையும் இதோ விபிள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, விபிள், இந்த ஒரு ஆப்ஷன் ஒரு பேர்ல இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஏதோ பிரச்சனைக்கு இதுன்னு கண்டுபிடிச்சிக்காங்க. ஏன்னா மைத்தட சோதனை எஜுகேஷன் சைக்காலஜியில் 2 இடங்கள்ல இருக்கு. ஒன்று ஆளுமையை அளக்கக்கூடிய மைத்தட சோதனைன்னு எக்ஸாக்டாக கேட்டால் செர்மன் ரோசாக்குன்னு போடணும். கற்பனையை அளக்கக்கூடிய மைத்தட சோதனை அப்படின்னு ஒன்று இருக்கு, இமேஜினேஷனை. அப்போ அதுக்கு வந்து விபுள் அப்படிங்கிற பேரை போடணும். புரியுதா? பார்த்துக்காங்க. ஆளுமையை அளக்கக்கூடிய மைத்தட சோதனைனா செர்மன் ரோசாக், கற்பனை அளக்கக்கூடிய மைத்தட சோதனை அப்படின்னு கேட்டாங்கன்னா விபுள் அப்படிங்கிறத கொடுக்கணும். ரைட்டுங்களா? இதில் கிளாரிட்டி ஆயிக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஆளுமையை அளக்கிறதுல ஆரம்ப காலத்தில் இருந்த பழமை வாய்ந்த முறைகளை விட இந்த ஒரு 3 முறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒன்று சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ், ப்ரொஜெக்டிவ். ஆக்சுவலி நான் தப்பு கரெக்ஷன் போட்டேன். நான் சப்ஜெக்டிவ் பார்க்கல, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸில் பார்த்துருக்கேன். புறத்தேற்று நுண்முறையில் இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இது எல்லாமே புறத்தேற்று நுண்முறைகள் தான். அரேபியத்தில் ஆரம்பித்து எங்கள் லைன் சைடில் போட்ட எல்லாமே ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். அதில் ஒரு டெக்னிக் இங்க் பைலட் டெஸ்ட்டை எடுத்திருக்கோம். இந்த டெஸ்ட்டை பாருங்கள், ரோசா கூடியது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ டிஆர்பி இதில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே மார்க் பண்ணுறோம் பாருங்க. பேரே கேட்டிருப்பாங்க, மைத்தட சோதனை யாருது, ஆளுமை பற்றிய மைத்தட சோதனை யாருதுன்னு கேட்டால் ரோசாக், கற்பனைப்படிய மைத்தட சோதனை யாருன்னு கேட்டால் விபுல், அப்புறம் வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு டிஆர்பின்னு போட்டுடலாம். ரைட்டுங்களா? வருஷம் இதில் ஒரு கொஸ்டினாகவே வந்திருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இயர் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி கொஸ்டின் 1921 அதை ஒன்று கொடுத்துருங்க. 1921 அப்படிங்கிறது ஒரு டிஆர்பியோட கேள்வி. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இது எந்த வயது உடையவர்களுக்கு இந்த டெஸ்ட்டை எடுக்கலாம்? 7 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ரோசாக்கோட இங்க் பைலட் டெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அவர்கள் வந்து வயது 7க்கு மேலே உள்ளவங்களை ஆரம்பிச்சவங்களாம் கொண்டு வரலாம். இந்த கேள்வியெல்லாம் ஒன்றும் கேட்கலைங்க. இவர் எந்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கேட்கல. சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர், சுவிஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உளவியல் நிபுணர் அவர். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்காக இருக்கக்கூடிய ரோசாக்குடைய இங்க் பைலட் டெஸ்ட்டு எதுக்கு, ஏன் அப்படின்னா இந்த 2 வார்த்தை நல்ல மைண்டில் வச்சுக்காங்க. ஒன்று வந்து மென்டல் ஸ்டேட் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இந்த 2 விஷயத்துக்காக தான் அந்த தேர்வையை கொண்டு வராங்க. அப்போ என்ன மென்டல் ஸ்டேட்னா ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கு. மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா மனநிலை, ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்கும், சைக்காலஜிக்கல் டிஸார்டர் ஒருவருடைய மனநோய்,
மனநிலை பாதிக்கப்பட்டா மனநோய் வருதுங்க. அப்போ அவருடைய மனநோய், ரைட், மனநிலையை பார்க்குறோம். அதே தருணத்தில் அவருடைய மனநோய், இந்த 2 விஷயங்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக இந்த டெஸ்ட்டவே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்காங்க. ஒன்று வந்து மென்டல் ஸ்டேட்டு, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் அப்படிங்கிறது மனநோய்க்குண்டானது. ஸோ இந்த 2 காரணங்களாக வேண்டி தான் இந்த டெஸ்ட்டை எடுக்கிறோம். இந்த கேள்வி ஒன்றும் கேட்கல, கேட்டால் போட்டுருங்க. அடுத்தது, இந்த டெஸ்ட்டில் மொத்தம் எத்தனை அட்டைகளை பயன்படுத்துகிறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்விங்க. டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. கேட்டுங்களா? நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். ரோசாக்குடைய மைத்தட சோதனையில் பயன்படுத்தக்கூடிய அட்டைகள் அப்படின்னு பார்த்தா 10 அட்டைகள் பயன்படுத்துகிறாங்க. 10 அட்டைகளில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 30 அட்டைகள் போட்டிருப்பாங்க. அந்த 30 அட்டையிலையும் சில புத்தகத்தில் 20ன்னு போட்டிருப்பாங்க, சில புத்தகத்தில் 19+1ன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ரோசாக் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் எத்தனை அட்டைகள் கார்டு பயன்படுத்தினாங்கன்னா 10 கார்டு. அந்த 10 கார்டும் இப்படி பிரிச்சுட்டாங்க பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் 5 கார்டு இருக்குமா? பிளாக் அண்ட் ஒயிட்டில் 5 கார்டு, பிளாக் அண்ட் ரெட்டில் 2 கார்டு இருக்கும். பல வண்ணங்களை உள்ளடக்கிய மல்டி கலர்ஸ்ன்னு பார்த்தா 3 கார்டு இருக்கும். இது ஒரு CTETல கேட்ட கேள்விங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ரெட், மல்டி கலர் மேலே டாப்பில் வச்சுட்டு 5 2 3, 3 2 5, 2 3 5, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளேயே சுற்றிருக்காங்க. ஸோ அப்போ சரியான ஆன்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் 5 கார்டு இருக்கணும். ரெட் கலர் பிளாக் அண்ட் ரெட்டில் 2 கார்டு இருக்கணும். மல்டி கலர்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆன மாதிரி, பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு இந்த மாதிரி மிங்கிள் ஆன மாதிரி ஒரு 3 கார்டு வச்சுருப்பாங்க. இந்த கார்டில் தான் பிக்சர்ஸ் இருக்கும், பொம்மை வச்சுருப்பாங்க, கார்டை 1 by 1 அடுக்கியிருப்பாங்க. நம்முடைய ஆளுமையை செக் பண்ணோன்னா அதுலேருந்து ஒரு கார்டை எடுக்கணும். ரைட்டுங்களா? எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் 5, பிளாக் அண்ட் ரெட்டில் 2, மல்டி கலர் பல வண்ண அட்டை 3, இந்த ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டெஸ்ட்டோட அல்டிமேட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மென்டல் ஸ்டேட் அண்ட் டிஸார்டர்னு சொன்னோம். மனநிலையையும் மனநோயையும் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, நிவர்த்தி செய்திட அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு. இன்னொன்று RIBTயோட நோக்கம், எய்ம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. ஒன்று வந்து எமோஷனல் ஸ்டேட், நம்மளுடைய உணர்ச்சி எப்படி இருக்கு, எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஒரு செயல்பாட்டுக்கு நம்மளை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம், செயல்பாடுகளில் ஆக்ஷனா உணர்வுகளா அப்படின்னு பார்க்கறது எமோஷனல் ஸ்டேட், உணர்ச்சி நிலை வெளிப்பாடு. அதை பற்றியும் தொடர்ந்து இதெல்லாம் அசஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கிங் பேட்டர்ன், நம்ம எப்படி யோசிக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழல் வருது, அந்த சூழலை எப்படி எதிர்கொள்கிறோம், அதை எதிர்கொள்றதுக்கு எந்த மாதிரி நம்ம நடக்கணுங்கிறத எப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம். அப்போ திங்கிங் பேட்டர்ன் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சோசியல் இன்ட்ராக்ஷன், சமூகத்தோடு நாம் எப்படி வந்து உறவாடுகிறோம், தொடர்பு வைத்துக் கொள்கிறோம், சமூகத்தை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட் பயன்படுது. அப்புறம் ரியாலிட்டி ஆஃப் பர்செப்ஷன். பர்செப்ஷன் அப்படின்னா சென்சேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ். சென்சேஷன்னா என்னன்னு தெரியும், புலன் உணர்வு. பர்செப்ஷனா புலன் காட்சி. அப்போ சென்சேஷன் எடுக்கனாவே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும், சென்ஸ் ஆர்கனுக்கு போகணும், ஐம்புலன்கள். இதே ஒரு கேள்விதான். கேட்வே ஆஃப் நாலேஜ், அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில். கேட்வே ஆஃப் நாலேஜ்னா அறிவின் வாயில்கள் அப்படின்னு பேரு, ஐம்புலன்கள் அப்படின்னு பேரு. அந்த ஐம்புலன் கொடுக்குற அறிவுக்கு பேரு புலன் உணர்வு. அந்த புலன் உணர்வை நாம் காட்சிப்படுத்தி பார்த்தோம்னா அதுதான் பர்செப்ஷன் அப்படிங்கிறோம், புலன் காட்சி. ரைட்டுங்களா? அப்போ ரியாலிட்டி ஆஃப் பர்செப்ஷன் அப்படிங்கிறது புலன் காட்சி நிலை, புலன் காட்சி நிலை. இந்த 4 விஷயங்களுக்காக வேண்டி நம்ம இந்த டெஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். அதை பார்த்து வச்சுக்கணும். அப்போ இது வரைக்கும் டிஆர்பி கேள்வின்னு பார்க்கும்போது டெஸ்ட்டு யாருடையது ஒரு கேள்வி, எந்த வருஷம் 2வது கேள்வி, கார்டு 3வது கேள்வி. இது வரைக்கும் இருந்தது 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டாபிக்லேயே மிஸ்மேட்ச் ஒன்று கேட்டிருக்காங்க. 4 கேள்வி டிஆர்பியில் வந்தாச்சு இந்த ஒரு போர்ஷன் மட்டுமே. இன்னும் இருக்கு, இந்த சைடு இருக்கு பாருங்க. அடுத்தது த காம்பனன்ட் ஆஃப் த டெஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இதுவும் டிஆர்பி கேட்டாங்க. ரோசாக்குடைய மைத்தட சோதனையில் இடம்பெறக்கூடிய சோதனையுடைய உட்கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரோசாக்கின் மைத்தட சோதனையில் இடம்பெறக்கூடிய சோதனை உட்கூறுகள் இதை பாருங்க. அப்படி ஆல் ஆஃப் திஸ், அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் த காம்பனன்ட் ஆஃப் RIBT அப்படின்னு கேட்கலாம். RIBT சோதனையில் எது அடங்காது, அப்போ அடங்கக்கூடிய 4 எதுன்னு பாருங்க. ஒன்று பொருள், இன்னொன்று லொக்கேஷன், இன்னொன்று டிட்டர்மினன்ட், இன்னொன்று ஒரிஜினாலிட்டி. ஸோ பாருங்க, பொருள், இட அமர்வு, கண்டென்ட், லொக்கேஷன், டிட்டர்மினேஷன், ஒரிஜினாலிட்டி. பொருள், இட அமர்வு, தீர்மானிக்கும் காரணி, நற்பண்புகள், இந்த 4 விஷயங்கள் இருக்கு. அப்போ இது எப்படி இந்த டெஸ்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா,
அதையும் கூட பாருங்க. இந்த டெஸ்ட்டை நம்ம மீட் பண்ணக்கூடிய விதம், RIBT டெஸ்ட், ரோசா கூடிய மைத்தட சோதனை. ஒருத்தருடைய ஆளுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எப்படி வந்து உளவியல் நிபுணர்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல 10 அட்டைகள் இதில் பயன்படுத்துகிறோம். சோதனைக்கு உட்படுத்தக்கூடியவர்களுக்கு மொத்தம் 10 அட்டை இப்படி லைனாக அடுக்கியிருப்பாங்க. 10 அட்டைகள் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு அட்டை எடுக்கிறோம். இந்த 10 அட்டையோட டேட்டா பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ரெட்டு, மல்டி கலர் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ 10 எப்படி பார்த்தோம்? பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ரெட்டு, மல்டி கலர். எம்சினா மல்டி கலர். இந்த 10 டேலி பண்ண விதம் அப்படின்னு பார்க்கும்போது 5, அப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. ஸோ இதில் ஏதாவது ஒரு கார்டை எடுத்துட்டு, அந்த கார்டு தான் இது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அண்ட் ரெட்டில் ஒரு கார்டை தூக்குறேன்னு வச்சுக்காங்க. பிளாக் அண்ட் ரெட்டுன்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த 10 கார்டோட சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ பிளாக் அண்ட் ரெட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். 2வது கார்டு பிளாக் அண்ட் ரெட்டு, 3வது கார்டு பிளாக் அண்ட் ரெட்டு. 2வது கார்டும் 3வது கார்டும் பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது 5 கார்டு வரணும். இருக்கா பாருங்க. கார்டு நம்பர் 1 இப்படி தான் ஆர்டராக 10 கார்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட், 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 5 இடத்துல வந்தாச்சு. எம்சிங்கிறது மல்டி கலர், அது 3 கார்டு இருக்கணும். கடைசி 3 பாருங்க மல்டி கலர், எம்சின்னு போட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கார்டை எடுக்கணும். இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு கார்டை எடுத்துட்டு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதை சொல்கிறோம், இந்த கார்டு நம்பர் வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். இந்த கார்டு நம்பர் நான் எடுத்துக்கிறது C5. C5னா கார்டு 5. கார்டு 5 இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட். கார்டு 5 எப்படி இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட். அதில் பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்னா முதல் அட்டையினுடைய ஒத்த வடிவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் அட்டை என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன இமேஜஸ் வச்சிருந்தாங்களோ அதே இமேஜஸ் வந்து 5வது அட்டையும் இருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கிளி, வவ்வால், 2 மனிதர்கள் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இதில் ஆல்ரெடி இருக்கும். ரைட்டுங்களா? கிளி இருக்கலாம், வவ்வால் இருக்கலாம், இது மனிதர்களுடைய தோற்றமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க் பைலட் அப்படிங்கிறது ஒரு இங்கை எடுத்து இப்படி நல்லா கொட்டிடுறதுங்க. ஒரு பேப்பரில், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பரில் இங்கை கொட்டிட்டு ஒரு த்ரெட்டு, ஒரு நூல் எடுத்து அதில் இப்படி இழுத்துறது. ஸோ இழுத்தோம்னா அந்த நூல் வந்து இப்படி எங்கேயாவது இப்படி போகும், இப்படி போயிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பை பார்க்கறதுக்கு, இதை பார்த்துட்டு சோதனைக்கு உட்படுத்தக்கூடியவரை நான் ஆக்சுவலி எடுத்த கார்டு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைங்களா? இந்த இங்க் அங்கங்கே இது ஃபுல்லாக நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு பேக்ரவுண்டு கலரு. ஆனால் இங்கு கொட்டி இருக்கிறது இந்த இடம், கொட்டிட்டு இழுத்து விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து கேள்வி கேட்குறது, இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. கண்ணா பின்னான்னு இருக்கு, ஒரு பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதை இங்கை கொட்டிட்டு நீங்கள் இழுத்து பாருங்க, தெரியும். பார்க்கும்போது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடியெல்லாம் சீவாமல் அப்படி இருக்குது, பேய் தோற்றமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த வளைகுடா, விரிகுடா மாதிரி இருக்குது. சப்ஜெக்ட் கூடயும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருக்குங்க. அப்போ நம்ம ஒரு சோதனைக்கு ஒருத்தரை உட்படுத்தணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் இருக்குது. அவர் என்ன பொருளை சொல்கிறாரு, இதுலேருந்து என்ன கண்டென்ட்டை சொல்ல வராரு, லொக்கேஷன், எந்த சூழல் அவரை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, ரைட்டுங்களா? அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, சூழல் முக்கியம். தீர்மானிக்கும் காரணிகள், அவர் எதை வச்சுட்டு அதில் இந்த பேய் மாதிரி இருக்குது, பிசாஸ் மாதிரி இருக்குது, சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது, ஒரு மேப் டிராயிங் மாதிரி இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ நதிகள் ஓடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது ஒரிஜினாலிட்டி, அதில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் என்ன, இந்த 4 விஷயங்களையும் எடுத்துக்கிறாங்க ஆய்வுக்கு. சாதாரணமாக எடுத்துக்கிறதுல இந்த ஆய்வுக்கு அதில் கீழே நிறைய நோட்டேஷன்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பிறகு பேசலாம். அப்போ இது ஒரு டிஆர்பியில் கேட்ட கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் காம்பனண்ட் ஆஃப் தி RIBT, ரோசா கிங்க் பைலட் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டென்ட் இருக்கணும், லொக்கேஷன் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும். கண்டென்ட்னா பொருள், லொக்கேஷனா சுச்சுவேஷன், இடாமர்வு, டிட்டர்மினேஷன்னா தீர்மானிக்கும் காரணிகள், ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது நற்பண்புகள். இதையும் ஒரு மேஜர் பொருளாக இருக்குது. இனி 10 கார்டு சொன்னோம், 10 கார்டும் ஆர்டராக இருக்குது. இப்படி கேள்வி கூட கேட்கலாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ரெட்டு, எம்சி கவுண்டிங்கில் கேட்கலாம். திடீர்னு ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு கார்டு நம்பர் 6 எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தீங்கன்னா கிளி, வவ்வால், 2 மனிதர்கள் இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு ஒருத்தருடைய ஆளுமையில எதை செக் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு மன அழுத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அவர் சொல்வார், இதை பார்த்தா இந்த இடத்துல எனக்கு கிளி மாதிரி தெரியுது, வவ்வால் மாதிரி தெரியுது. அந்த தோற்றம், அவர் சொல்லக்கூடிய விதத்தை வச்சு அவர் எப்படிப்பட்டவர், எதில் இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்ததுன்னா அவர் சொல்லக்கூடிய பதில்களை வச்சு அவர் மன அழுத்தம் பாதித்தவரா இல்லையா அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடுறாங்க. 2வது பிளாக் அண்ட் ரெட், ரத்தம் போன்ற சிவப்பு, ரொம்ப அந்த பேப்பரில்
அந்த அட்டையில வந்து 2வது அட்டையில நல்ல ரெட் கலர்ல கொடுத்தீங்கன்னா அவருடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆத்திரம், தாக்குதல், கோபம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குங்கிற அந்த எமோஷன்ஸை வந்து இங்க பார்த்துறோம். இது 2வது கார்டுல. 3வது கார்டு பாருங்க, பிளாக் அண்ட் ரெட் அகைன். பிளாக் அண்ட் ரெட் இந்த 2 தான் பிளாக் அண்ட் ரெட்ல இருக்கு. இல்ல 2 அல்லது 3 மனிதர்கள் உள்ள உருவம் மாதிரி ஒரு பிக்சர்ல இங்க கொட்டி நூல் வச்சு த்ரெடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றது. அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சமூக உறவு அவர்கிட்ட எப்படி இருக்கு, நட்பு வட்டத்துல எப்படி பழகிறார், அந்த விஷயங்களை இந்த கார்டுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது ஒரு அதிகார முகம் படைத்தவர். பிதா அதிகாரம் படைத்தவர். மாதா பிதா குருங்கிறோம் இல்லையா, அதிகாரம் படைத்தவர். முதலாளி அல்லது வீட்டில் இருக்கிற குடும்பத்தை தலைவர். ஸோ அவர் அதிகாரம் படைத்த ஒரு முகம் இருக்கும். அதை வச்சு அவருடைய சொல்ல பதிலை வச்சுட்டு அவருடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, குடும்ப உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த 4வது அட்டையில. 5வது அட்டை பிளாக் அண்ட் ஒயிட். இதான் முதல் அட்டையுடைய ஒத்த வடிவம் அப்படின்னு சொல்லிட்டோம். கலர் மட்டும் தான் வேற. சாரி, அதே தான். கிளி பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் இது 2 தான் இருக்கு. கிளி, வௌவால், 2 மனிதர்கள். அப்ப அதே மாதிரி ஏதாவது சம் அதர் பிக்சர்ஸ் இருக்கலாம். அவர் சொல்லக்கூடியதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, கற்பனை திறன் இருக்கு, இமேஜினேஷன் ஸ்கில் இருக்கு, ஸ்கில் ஆஃப் இமேஜினேஷன், ஸ்கில் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த கார்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல பாலியல் எண்ணங்கள் சார்ந்த ஒரு பிக்சர் இருக்கலாம். அதை வைத்து அவருடைய ஆளுமை எப்படி இருக்கு, அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில். அந்த பிக்சர்ல இங்க கொட்டி நம்ம நூலை வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் வர கிடைக்கிற இமேஜ்ல இருந்து ஆன்சர் சொல்லணும். அடுத்து பாருங்க, இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட்ல மென்மையான உருவம். ஒரு குழந்தையோட புகைப்படத்தை வச்சுட்டு அதுல இங்க்வாலர் டெஸ்ட் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அவுட்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான் மறுபடியும் வருதுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இதுங்க. கடைசியா இருக்கிற 3 அட்டை பாருங்க, மல்டி கலர் தான் இருக்கு. மல்டி கலர் அதில் ஜஸ்ட் கலர் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ கார்டு இருக்கு, பேக்ரவுண்ட்ல மல்டி கலர்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இங்கே நம்ம இங்க் இங்கே தான் கொட்டி இருக்கிறோம். இந்த இங்கை கொட்டிட்டு ஒரு நூலை வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த இங்க் வந்து வெவ்வேறு பரிணாமங்களில் இப்படி கிடைச்சிருக்கலாம். இப்படி அங்கங்கே போய் வந்திருக்கலாம் அந்த இங்க், ரைட்டுங்களா? இப்படி வந்திருக்கலாம் பாருங்க. ஒரு தாமரை மாதிரி தெரியுதுங்கலாம், அல்லது வேற ஏதாவது பனானா கவுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அமைப்புகளை வச்சு சொல்றது. அப்போ பேக்ரவுண்ட்ல கலர் இருக்குங்க, இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இதுல கலருங்கிற ஒரு வார்த்தை, சிங்கிற ஒரு வார்த்தை கலர் இருக்கு. அதே மாதிரி நம்ம கொட்டின இங்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் அங்கங்க போயிருக்கு. எம் மூமெண்ட் இருக்கு, ரைட்டுங்களா? மூமெண்ட் இருக்கு. சி பார் கலர், எம் பார் மூமெண்ட். மூமெண்ட்டும் நடந்திருக்கு அந்த இடத்துல, ரைட்டுங்களா? வருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் வச்சு இது வந்து ஒரு பார்ட், இது பேர் வந்து டி. முழுசும் பார்க்கல. இப்போ டபிள்யூ அப்படின்னா ஹோல். இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் பேக்ரவுண்டு கலரு, கொட்டின இங்கு, இது எல்லாத்தையும் வச்சு பதில் சொல்லக்கூடியது ஒரு ரகம். இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டி அப்படிங்கிறது ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிறது. இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து பதில் சொல்லக்கூடியது எ பார்ட். டிங்கிறது ஒரு பகுதி. அப்போ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சி கலர், சினா கலர், இங்க இருப்பாருங்க, சி பார் கலர். அடுத்து என்ன யூஸ் பண்ணோம்? எம், எம் பார் மூமெண்ட். சினா வண்ணம், சிங்கிறது வண்ணம், எம்ங்கிறது மூமெண்ட் அசைவு. அசைவுனா வேற ஒன்றும் கிடையாது, அந்த கலர் போன பாதை அப்படின்னு பேர். வேற என்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? டி. டினா எ பார்ட். பாருங்க கலர் இங்கே எழுதியிருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டி அப்படிங்கிறது எ பார்ட். டிங்கிறது ஒரு பகுதி. இந்த ஒட்டுமொத்த பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பாகத்தை எடுத்துக்கிறது. டபிள்யூ அப்படிங்கிறது ஹோல் பார்ட். இந்த கலரு, அவுட்லைன், நூலை வச்சு தேய்ச்சது எல்லா இடத்தையும் பார்க்கறது. அப்போ டபிள்யூங்கிறது முழு பகுதி. டபிள்யூனா முழு பகுதி. இது ஒரு சிறு பகுதி, சிறு பகுதி. வண்ணம், அசைவு, வேற எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய பதில் தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு பார்ட்டா வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் இதுல இருந்து அவர் பதில் கொடுக்குறாரு இல்லையா, அந்த பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஓ அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓ அப்படிங்கிற சிம்பிள் வந்து இன்அனிமேட்டட் ஆப்ஜெக்ட். இன்அனிமேட்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுல என்ன இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அவர் சொல்றாரு? அனிமேட்டட் ஆப்ஜெக்ட், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் இதில் சொல்லக்கூடிய அந்த உருவம் என்ன, எதை பற்றி சொல்றாரு அப்படிங்கிறது இன்அனிமேட்டட் ஆப்ஜெக்ட் ஓ அப்படிங்கிறோம். அடுத்து ஹெச் அப்படிங்கிறது ஹியூமன். ஹெச் இவங்க நிறைய இடத்துல நம்ம இரு மனிதர்கள், அந்த மனிதனை வச்சு தான் அவர் சுற்றி சுற்றி பதில் சொல்றாரா? அந்த இங்கு போன இடத்தெல்லாம் விட்டு மனிதனை மட்டும் பார்த்து பதில் சொல்றாரா? அப்போ ஹெச் அப்படிங்கிறது ஹியூமன். இதில் 2 கேட்டகரி எடுக்கிறோம். ஒன்று ஹெச்டி, இன்னொன்று ஏடி அப்படின்னு எடுக்கிறோம். ஹெச்டி அப்படின்றது பாருங்க ஹியூமன் டீட்டெயில்ஸ். அவர் மனிதனை பற்றி மட்டும்தான் பதில் சொல்றாரா?
இந்த ஹெச்டி அப்படிங்கிறது ஹியூமன் டீட்டெயில்ஸ். ஹியூமன் டீட்டெயில்ஸ். ஸோ அவர் மனிதனை மட்டுமே மையப்படுத்தி அவர் பதிலை கொடுக்குறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹெச்டி அப்படிங்கிறது ஹியூமன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறோம். இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கும், ஏடி அப்படிங்கிறது அனிமல் டீட்டெயில்ஸ். ஏடி அப்படின்னா அனிமல் டீட்டெயில்ஸ், அல்லது சில விலங்குகளில் வச்சு அவர் பதில் சொல்கிறாரா அப்படிங்கிறது. இன்னொரு வார்த்தை அதில் யூஸ் பண்ணிக்கிறோம், என் அப்படின்னு. என் அப்படின்னா நேச்சுரல் ஆப்ஜெக்ட், இயற்கையான உருவங்கள் அதில் ஏதாவது இருக்கா, நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இண்டிகேட் பண்ணி அதை வச்சும் சில பதிலை கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இப்போ ஒட்டுமொத்தமாக 8, 9 கார்டை பாருங்கள். 8வது கார்டு மல்டி கலர். அதில் ஒரு நபரின் உணர்ச்சி மற்றும் உலக பார்வை எப்படி இருக்கு, அந்த கார்டில் அவர் சொல்லக்கூடிய பதிலை வச்சு அவருடைய உணர்வு எப்படி இருக்கு, இந்த உலக அளவில் அவருடைய பார்வை எப்படி இருக்கு, உலகத்தை எந்த கோணத்தில் அணுகிறார். இன்னொரு கார்டில் பாருங்க, வெளிப்படுத்தும் திறன் பகுப்பாய்வு. அவர் ஒரு விஷயத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத பகுத்து வெளிப்படுத்துறாரா, அந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையை வச்சு அவருடைய ஆளுமையை சொல்லிடலாம். இன்னொரு கார்டில் சூழலை கையாளும் திறன், சூழலை கையாளக்கூடிய திறன் அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இதில் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்தம் இதில் நிறைய கேள்வி நம்மளால் இந்த ஒரு சின்ன பகுதியில் நிறைய விஷயங்களை எக்ஸாம்பிள் அவங்க கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ரோசா கூட இங்க் டெஸ்ட்டு, மைட்டட சோதனை, ரோசாக்கு அவர் சுவிட்சர்லாந்தில் பிறந்தாரு, 21 கோட்பாடு வந்துச்சு, 10 கார் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகிறதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏரியா கேட்டாங்க, இங்கே நான் ஆரம்பத்தில் ஒரு 4 பாயிண்ட் போட்டேன், அதில் ஒன்றும் கொஸ்டின் வரல. அப்போ இந்த 10 கார்டோட டீட்டெயிலை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு என்ன சார் இதில் கேட்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு W இஸ் கிரேட்டர் தென் D அப்படின்னு போடுறேன். இன்னொன்று C இஸ் கிரேட்டர் தென் M அப்படின்னு போடுறேன். இந்த காம்பினேஷனில் எது வேணாலும் கொஸ்டினாக வரலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பிக்சர் காட்டினேன். ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு, ஏதோ ஒரு கார்டு நம்பர் 6, C6 பொறுத்தவரையில் அதில் என்ன எடுத்திருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்திருக்காங்க. C6ல் பிளாக் அண்ட் ஒயிட் கார்டு எடுத்திருக்கிறோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன இமேஜ் இருக்குன்னா பாலின எண்ணம் சார்ந்து செக் பண்ணுறாங்க, செக்ஸ். ரைட்டுங்களா? அப்போ அது சொல்லக்கூடிய பதிலை வச்சு அவருடைய ஆளுமையை நம்ம ஸ்டேட் ஆஃப் பர்சனாலிட்டியை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் அது சார்ந்த பிக்சர்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கை கொட்டி தேய்ச்சிட்டு இது பண்ணுறோம். அப்போ டபிள்யூனா ஹோல் பார்ட், டபிள்யூங்கிறது ஹோல் பார்ட், டிங்கிறது ஏ பார்ட். அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்து பதில் சொன்னவங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், நான் இதுவே ஒரு பிக்சர் போடுறேன். இந்த இடத்த மட்டும் கவனிங்க. இதில் ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன். இதில் என்னங்க தெரியுது அப்படின்னு கேட்டான் அப்படின்னா, பொதுவே அங்கேருந்து என்ன பதில் வரும், ஒரு டாட் தெரியுது. டாட் நான் வச்சது ஒரு ஸ்மால் டாட். இந்த ஸ்மாலாக வச்ச டாட்டு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இவ்வளோ பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கு பாருங்க, அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆள் W கிரேட்டர் D அப்படிங்கிறது ஹோல் பார்ட்டு, நீங்கள் வச்ச அந்த ஸ்மால் பார்ட்டு டாட்டு. அப்போ அவருடைய சொன்ன பதில் எங்கே இருக்குன்னா, இந்த எக்ஸ்ட்ரா அதிகப்படியாக கவர் பண்ணார் பாருங்க, அது அதிகம், ஹோல் பார்ட்டுங்கிறது கம்மி. இப்படிப்பட்ட சோதனையாளர் எப்படிப்பட்டவர், இதை கொடுத்துட்டு இஃப் W கிரேட்டர் தென் D இந்த ரோசா கிங்க் பிளட் டெஸ்ட் தென் அவர் எப்படிப்பட்டவர், சோதனைக்கு உட்படுத்தினவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ சோதனையாளர் எப்படி இருப்பார் அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்தவர், அறிவு மிக்கவர் அப்படின்னு அர்த்தம். முதிர்ச்சி அடைந்தவர், மேலும் அவர் அறிவு உள்ளவராக இருப்பார், அறிவு மிக்கவர். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறது வாய்ப்பு. இப்போ இதை பாருங்க, C கிரேட்டர் தென் M. Cன்னா கலர், Mன்னா மூமெண்ட். அப்போ இது கலர். கலருங்கிறது என்னன்னா அந்த பேக்ரவுண்டு, BW BR இந்த மாதிரி போட்டோம்ல, பேக்ரவுண்டை மட்டும் வச்சு பார்த்து பதில் சொல்லக்கூடியவங்க. நம்ம இங்கே இங்கை ஆல்ரெடி கொட்டிட்டு இதை ஒரு நூல் வச்சு தேய்ச்சி கொண்டு போனோம் பாருங்க. அப்போ இந்த மெயின் பார்ட்டில் அவங்க வரல, பட் பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் யாராக இருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் புறமுய அகம் புறம் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ சோதனையாளர் புறவயத்தன்மை கொண்டவர், புறவயத்தன்மை கொண்டவர். சோதனையாளர் புறவயத்தன்மை கொண்டவர். ரைட்டுங்களா? அகவயம் புறவயம். அப்போ அவர் ஒரு புறவயத்தன்மை கொண்டவராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷனை லீட் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை கொஞ்சம் புத்தகம் வச்சு நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ இது போல் நான் இன்னைக்கு பார்த்தது பர்சனாலிட்டிங்கிற சாப்டரில் பெரும்பகுதியான ஒரு சாப்டரில் ஒரே ஒரு சின்ன அசஸ்மெண்ட் டெஸ்ட் மட்டும் எடுத்தேன்.
தியரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 கோட்பாடு இருக்குது. ஒவ்வொரு கோட்பாட்டையும் நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா டைப் தியரி, ட்ரைட் தியரி, டைப் கம் ட்ரைட் தியரி, சைக்கோ அனலிட்டிக் தியரி, நியூ ப்ராய்டியன் தியரி, அனலிட்டிக் சைக்காலஜி, அப்புறம் இண்டிவிஜுவல் சைக்காலஜி, இப்படி ஒரு 9 கோட்பாடுகளுக்கு மேலே இருக்குங்க. அந்த ஒவ்வொரு கோட்பாடும் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு ஆளுமை எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எக்கச்சக்கமான டெஸ்ட். இன்னைக்கு பார்த்தது ஒரு டெஸ்ட், RIBTங்கிற ரோசா கூடிய இன்குபுலர் டெஸ்ட். இதை பார்த்துடணும். ஸோ தொடர்ந்து இது போல் நம்ம அடுத்தடுத்து பதிவுகளை மேற்கொள்வோம். ஸ்டார் ஜெனிஸ் அகாடமி பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக எல்லா மேஜருக்குமே படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய இதை பார்த்துட்டு ஆசிரியர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் அல்லது ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் கிடைக்குமா எல்லா மேஜருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இங்கே மேக்ஸ் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி இந்த பகுதியை நடத்திட்டு இருக்கோம். பட் இது எல்லா மேஜருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறதுனால வெகு விரைவில் ஒரு சைக்காலஜியில் டெஸ்ட் பேட்ச் ஒன்றும், அதே போல் உங்களுக்கு ஒரு 70 மணி நேரம் ஒட்டு மொத்தமாக நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம். 8 யூனிட்டையும் ஒரு 70 ஹவர்ஸ் டீச் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பேட்சுக்கு இப்போ ரெக்கார்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி இப்போ மேக்ஸ் 2 பேட்ச் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. தொடர்ந்து நம்ம நீங்கள் வெவ்வேறு மையங்களில் வெவ்வேறு இடங்களில் தமிழகம் முழுக்க இருந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்கள் ஐதர் டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒரு டெப்த்தாக எல்லா யூனிட்டுக்கும் வித் கிளாஸ் வாய்ஸோடு வேணும், அந்த டீச் பண்ண வீடியோவும் வேணும் அப்படின்னா அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது சார்ந்த அறிவிப்புகளை அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 30க்கு நம்முடைய குறைந்தபட்ச 15 மார்க், அதிகபட்சம் 25 மார்க்காவது இதில் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் உறுதி. குறைஞ்சபட்சம் எப்படிப்பட்ட கஷ்டமான கொஸ்டின் வந்தாலும் 15 மதிப்பெண்கள் குறைஞ்சபட்சம் எடுத்துருக்கணும். அதிகபட்சம் 25+ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு உறுதி வேலையில். ஸோ ஆல் த பெஸ்ட் டீச்சர். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.